அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் சாட்டர்டே எபிசோடில் 2 விஷயங்களை நமக்கு கட் பண்ணி காட்டியிருக்காங்க. அந்த 2 விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? யாருக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு ஆப்போசிட்டாக போய்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு விஷயம் இருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 8 தமிழை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜாக்லின் அப்படின்னாலே ஃபேக்கு. ஜாக்லின் அப்படின்னாலே ஒரு இன்சிடென்ட்ல ஜாக்லின் இருக்காங்க அப்படின்னா ஜாக்லின் தான் தப்பு, பிளைண்டா ஜாக்லின் தான் தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை செட் பண்ணி விட்டாங்க. ஜாக்லினாலே நெகட்டிவ் தான், ஜாக்லினாலே ரொம்ப டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அதான் இந்த வீடியோனுடைய கான்செப்டே இதுதான். ஸோ மற்ற ஃபேண்டம்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது முழுக்க முழுக்க ஜாக்லினுக்கான ஒரு வீடியோ தான். ஏன்னா நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணமும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிக்க முடியும். சரி, முதல்ல இந்த சாட்டர்டே எபிசோடில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் ஏன் ஜாக்லின் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்க, அதுக்கான காரணம் என்ன, தொடர்ச்சியாக பார்ப்போமா? டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் பண்ணுற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பூஸ்ட் பண்ணும். அதனால் தயவு செய்து லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நேற்றுக்கு ஒரு கேள்வி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸ் ரவுண்ட் இல்லையா, ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல வந்த பேரண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த பிக் பாஸ் கேட்டாங்க. சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பொறுத்துக்கோங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு யாருக்கிட்டையாச்சும் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த புதுசா இந்த சீசன்ல தான் கேட்குறாங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டதே கிடையாது. சரியா? அதுக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க யார் மேலே வருத்தத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க தெளிவாக. இப்போ உதாரணத்துக்கு ஜாக்லின் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி ஜெஃப்ரி அம்மா சொன்னது, ஜாக்லின் அம்மா ஜெஃப்ரி மேலே வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னது, இப்படி ஒவ்வொருத்தரும் யார் மேலே நமக்கு வருத்தம் இருக்குன்றத சொன்னாங்க. அந்த கேள்வியை தான் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே கேட்குறாங்க. கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்குறாரு அப்படின்னா, இவங்க மேலே சொன்ன முரண்பாடு இவங்க மேலே சொல்லுவாங்க நினச்சேன், ஆனால் அதை மாற்றி இவங்க மேலே சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுதோ நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், சில பேர் தற்கூரித்தனமா நடந்ததை விட்டுட்டு மாறா ஒரு விஷயத்த அவங்கள அசியூம் பண்ணிட்டு பேசுறது ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம பேச போறது கிடையாது. எனக்கு அங்க லைவ்ல இருந்த சில பேர் சொன்ன விஷயங்களை பத்தி மட்டும்தான், அதாவது அப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. அங்க லைவ்ல கலந்துகிட்ட ஒருத்தர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த கொஸ்டின் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்ட பிறகு ஜாக்லின் அவர்கள் எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, எங்க வீட்டில் சௌந்தர்யாவையும் விஷாலையும் கேட்பாங்க நான் நினைச்சேன், ஆனா மாறா ஜெஃப்ரி பேரை அவங்க சொன்னது எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஜெஃப்ரி எனக்கு பின்னாடி இதெல்லாம் அங்க பேசியிருக்காங்க, அது எல்லாமே லைவ்ல கட் செய்யப்பட்டிருக்கு. ஜெஃப்ரி எனக்கு பின்னாடி நிறைய பேசுறான் அப்படின்ற மாதிரி எங்க வீட்டில் சொன்னாங்க. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த வார்த்தையெல்லாம் லைவ்லயே இருக்கும், ஜாக்லின் பேசினது லைவ்லேயே இருக்கும். எனக்கு அது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் லைவ்ல பேசியிருக்கிறத காட்டியிருப்பான், அதாவது நமக்கு காட்டினதில்ல. பட் எடிட் செய்யப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் உண்மையாகவே அவனுக்கு ஒரு அக்கா மாதிரி தான் இருந்தேன், பட் அவன் எனக்கு பின்னாடி இந்த மாதிரி பேசியிருப்பான் அப்படின்றத நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரி எந்திரிச்சு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காப்புல. நீங்கள் எபிசோடில் பார்த்தாலே கிளியராக உங்களுக்கு புரியும். ஜாக்லின் இதை சொல்லும் போது ஜெஃப்ரி ஒரு மாதிரி மூஞ்ச மாற்றுவான். அப்போ ஜெஃப்ரி எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அங்கே ஹோஸ்ட் ஜாக்லின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல. டக்குன்னு இவன் எந்திரிச்சு ஒரு மாதிரி அவன் வருவான் இல்லையா ஃபோர்ஸா, அப்படி எந்திரிச்சு சார் இவங்க வேற சும்மா அக்கா பாசம் ஆயா பாசம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். நிறைய அங்கே பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த இடத்துல ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு வாக்குவாதமே போயிருக்கு. இவன் ரொம்ப ரூடாக ஜெஃப்ரி பேசியிருக்கான். அப்போ ஜாக்லின் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஜாக்லின் மட்டும் கிடையாதான், ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர்களுமே ஷாக் ஆகிருந்ததாக சொல்லப்படுது. அப்போ ஹோஸ்ட் ஜெஃப்ரி உட்கார சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ இந்த விஷயம் அங்கே நடக்குது. இந்த விஷயம் நடந்துட்ட பிறகு தான் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன்லேயே ஒரு விஷயத்தை மாற்றினதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சாட்டர்டே எபிசோடில் எலிமினேட் ஆக வேண்டியது அன்ஷிதா, ஆனால் ஜெஃப்ரி அனுப்புனதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ரூடாக நடந்துக்கிட்டானா, லைவ் பார்த்தவங்க சொன்ன விஷயங்கள் இது. ஸோ ஹோஸ்டே பேசும்போது இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரி அப்படின்னு அவரு ரொம்ப கோவமாக சொன்ன பிறகுதான் அவன் நிப்பாட்டினானா. அது வரைக்கும் அவன் பேசுறதை நிப்பாட்டவே இல்லை, கண்டினியூஸாக அவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் போச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்க. சரிங்களா? ஸோ ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அவனோட எண்ணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தே அவனை யாராச்சும் ஒருத்தவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்போ ஜாக்லின் வீட்டில் சொன்ன விஷயம்
விஷயங்களை ஜாக்லின் சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியே அதுதான். விஜய் சேதுபதி கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து இவங்க மேலே சொன்ன முறை நீங்கள் வந்து வேற ஒருத்தர் மேலே சொல்லுவாங்க நான் நினச்சேன், அப்படி நீங்கள் நினச்ச விஷயத்த சொல்லலாம் அப்படின்றது அவர் கேட்ட கேள்வி. அதுக்கான பதில் தான் ஜாக்லின் கொடுக்குறாங்க. இதில் ஜெஃப்ரி கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஜெஃப்ரி வாண்டடாக எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க வச்சிருக்கு. இது ஒன்று நடக்குதா? அதுக்கப்புறமா தான் இவர் வந்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து மாற்றிருக்காங்க. மாற்றின பிறகு அங்கே வந்து ஜெஃப்ரி அவர்கள் வந்து ஜாக்லின் கிட்ட பேசின விஷயத்தை மட்டும் காட்டியிருப்பாங்க. அதாவது நான் வந்து யாருக்கிட்டையும் நடிக்கலை, நான் யாருமே யூஸ் பண்ணிக்கல, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் நான் பேச மாட்டேன், அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது, நீங்கள் சொன்னது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருப்பான். அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து பார்க்குற நமக்குமே தெரிஞ்சது ஜெஃப்ரி என்ன பண்ணா அப்படின்னு. ஒவ்வொரு வாரமும் எப்படி பழகுனா, இன்னைக்கு ஜெஃப்ரிக்கு சொம்படிக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு ஜெஃப்ரி நல்லவன் பேசக்கூடியவர்கள் அவங்களே அதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறது ஜாக்லின். இப்போ ஜெஃப்ரி அப்படின்னு ஜெஃப்ரியை மட்டும் தனித்துவமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி வந்து கெட்டவன், அவங்க பேசுவாங்க. ஆனால் ஜாக்லின் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஜெஃப்ரி நல்லவன், ஜாக்லின் கெட்டவன். இதை நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன். இன்னொரு உதாரணம் நான் சொல்லவா? ஜெஃப்ரி அதே மாதிரி வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஜெஃப்ரின்னு சொன்னதுக்கு அங்கேயும் அவங்க கிட்ட வந்து அப்புறம் எதுக்கு எனக்கு ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். இது அந்த எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. இப்படி தொடர்ச்சியாக அவனோட பிஹேவியர் வந்து ரொம்பவே ரூடாகவே இருந்திருக்கு. இதை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணி தான் அவனை வெளியில் அனுப்பியிருக்காங்க. இதை போட்டால் எங்கே வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிருமோ, இப்போ எவிக்ட் ஆகி போகிறவனே எதுக்கு நெகட்டிவாக நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி அவர்களுடைய ரெக்வஸ்டின் பேரில் தான் இது எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சேனலே இதை வந்து எடிட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை ஒரு வேளை காட்டினா அது ஜாக்லினுக்கு ஒரு மைலேஜாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சேனல் சைட்லேருந்து இதை எடிட் செய்யப்பட்டதாக இன்னும் சிலர் சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு இவங்க சொல்கிறாங்கன்றத தாண்டி நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் எடிட் செய்யப்பட்டிருக்கு, ஏதோ சம் ரீசனுக்காக எடிட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் லைவ்ல நடந்த விஷயம் வந்து வேற, நமக்கு எபிசோட்ல காட்டின விஷயம் வேற. இது வந்து கிளியருங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ இதை பற்றி வெளியில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே ஒன்றுமே நடக்காம ஜாக்லின் ஃபேன்ஸ் போய் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. வாண்டடாக ஜெஃப்ரி மேலே ஒரு அவதூறை வந்து இது பண்ணுறாங்க. ஜாக்லின் மாதிரி அவங்களோட ஃபேன்ஸும் வந்து ஃபேக்காக இருக்காங்க. ஜாக்லின் அந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன் ஜாக்லின். அவங்கள மாதிரி அவங்க ஃபேன்ஸும் வந்து வன்மத்தை வாரி இறைக்கிறாங்க ஜெஃப்ரி மேலே அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது, பேசப்படுது. நெக்ஸ்ட் நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். தீபக் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க்கு. அதில் நிறைய பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. முதல்ல அந்த டாஸ்கில் வந்து முத்துக்குமரனும் ராயனும் பஸ்ஸர் அடித்த உடனே கடகடன்னு ஓடிடுறாங்க. அதை வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் பஸ்ஸர் அடித்த உடனே கடகடன்னு ஓடுறீங்களா, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. அதில் ஜாக்லினும் இருக்காங்க. இப்போ மஞ்சரி கேட்டிருக்கிறாங்க, ஜாக்லின் கேட்டிருக்காங்க, அழுகுனி ஆட்டம் ஆடினீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா சொன்னாங்க. இப்படி எல்லாருக்குமே முத்து மற்றும் ராயன் விளையாண்ட அந்த கேம் மேலே விருப்பம் இல்லை, அதை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜாக்லினும் எல்லாரும் மாதிரியும் அவங்களும் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வெளியில என்ன எப்படி வந்து பேசுறாங்க அப்படின்னா, ஜாக்லினுக்கு வந்து முத்துக்குமரன் மேல காண்டு, ஜாக்லினுக்கு வந்து ராயன் மேல காண்டு. ஆக்சுவலா என்ன அங்க நடந்துச்சு, முத்துக்குமரன் ராயன் என்ன பண்ணாங்க அப்படிங்கறது அதை பத்தி பேசாம ஜாக்லின் வந்து வாண்டடா வந்து ஒருத்தவங்க மேல வன்மத்தை வாரி இறைக்கிறாங்க அப்படின்னு பேசினாங்க. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்கார் இல்லையா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாஸ்க் முடிஞ்ச பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டின்னர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அந்த டின்னர் வந்து ஸ்டோர் ரூமில் இருந்து எடுத்துட்டு தள்ளிட்டு வராங்க, ஒரு ட்ராலியில் வந்து தள்ளிட்டு வராங்க. இதை பார்த்த எல்லாருமே எக்ஸைட் ஆகி அந்த ட்ராலியில் என்ன இருக்குன்றத பார்க்கறதுக்காக ஓடுறாங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஓடுறாங்க. எப்படி எல்லாருமே ஓடுறாங்க, ஜாக்லினும் ஓடுறாங்க. ஜாக்லினும் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் தான். மஞ்சரி போவாங்க, பவித்ரா போவாங்க, சௌந்தர்யா போவாங்க, எல்லாருமே போவாங்க. அப்போ முத்துக்குமரன், ஈவன் முத்துக்குமரன், ராயன் எல்லாருமே அந்த ட்ராலியில் என்ன இருக்குன்றத பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜாக்லினும் அவங்கள மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறாங்க, என்ன அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல தீபக் அவர்கள் வந்து எப்படி விஷால் வந்து ஜாக்லினை கத்துனானோ அதே மாதிரி தீபக் வந்து ஜாக்லினை கத்துறாப்புல. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவர் கத்துறது ஜாக்லினை பற்றி மட்டும்தான். ஜாக்லினை கத்துன உடனே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிண்ணா எதுக்குண்ணா அதுக்கு கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ எதுக்கு கத்துறீங்க, நான் சும்மா பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பேசியிருக்கிறாங்க. இப்போது இதில்
தீபக் கத்துனதை விட்டுட்டாங்க. ஜாக்லினா வாண்டடா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. ஜாக்லின் வாண்டடா தீபக்கை டார்கெட் பண்றாங்க, வேணும்னே ஒரு சீன் அங்கே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பேசிடுறாங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குதுங்க. அதில் வந்து சௌந்தர்யா தான் ஏ, ஜாக்லின் பி அப்படின்னா அந்த இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு? இப்போ ஒரு கதைக்கு ரெண்டு பக்கமும் ஸ்டோரி இருக்கும். ரெண்டு பக்கத்தான ஸ்டோரி கேட்டு தான் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். அதை பண்ணுறது கிடையாது. அதை பண்ணாமல் இப்போ ஏ சௌந்தர்யா, பி ஜாக்லின், ஓ ஜாக்லின் அந்த இடத்துல இருக்காளா, அப்போ ஜாக்லின் தான் தப்பு. சௌந்தர்யா சைடு ஸ்டோரி கேட்கவே நான் விரும்பலை. எப்படி சௌந்தர்யா சைடு ஸ்டோரி நான் கேட்கவே விரும்பலை. ஜாக்லின் அங்கே இருந்தாங்கன்னா ஜாக்லின் தான் தப்பு. ஸோ ஜாக்லினை போட்டு அடி. ஜாக்லின் தான் வந்து சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஜாக்லின் தான் அதை வாண்டடாக பண்ணியிருப்பாங்க, ஜாக்லின் தான் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க, ஜாக்லின் தான் வன்மத்தை கொட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த சைடு என்ன நடந்துச்சு அதை பார்க்க விரும்பலை. இப்போ ஜெஃப்ரி எந்திரிச்சு அந்த மாதிரி ஹாஷா பேசுனதுனால தான் ஜாக்லின் திருப்ப பேசுகிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கேட்ட கேள்விக்குனால தான் ஜாக்லின் அந்த பதிலை சொல்கிறாங்க. இப்போ யாருக்கா இருந்தாலும் அந்த பதில் வந்து சொல்ல தான் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜெஃப்ரியே எந்திரிச்சு அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவன் ஜாக்லினை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் அதை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். இப்போ ஜெஃப்ரிக்கு அது பிடிக்கலாம், அவன் எடுத்துக்கிறான். இது ரியாக்ட் பண்ணுறது வந்து ரியாக்ஷனை தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர்த்து ஆக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. அதான் ரெண்டு சைடு ஸ்டோரி கேட்காம ஒரே சைடை வந்து நம்ம பேசுறது அப்படிங்கிறது நல்லதா, எத்திக்ஸா அப்படிங்கிறத பேசக்கூடிய நபர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ தீபக் அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிஆர் சப்போர்ட் இருக்கு. ஏன் நான் அதை சொல்றேன்னா, என்கிட்டே வந்து பேசினாங்க, தீபக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி என்கிட்டே வந்து பேசினாங்க. நான் அதுக்கு ஒத்துக்கலை. சரிங்களா? நான் பொய் சொல்லலைங்க, சத்தியமா சொல்றேன், என்னுடைய தொழில் மேல ஆணையா சொல்றேன். தீபக் அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அவர் சார்ந்த ஆட்கள் என்கிட்ட பேசினாங்க. சரிங்களா? ஸோ உண்மையாகவே தீபக்கு ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் வந்து வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து சௌந்தர்யா அவர்களுக்காகவும் முத்துக்குமரன் அவர்களுக்காகவும் சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஏன் ஜாக்லினை பற்றி மட்டுமே எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வை சோ மச் ஹேட்ரட் ஆன் ஜாக்லின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஷயம் தான், பயம். எப்படி பயம்? ஏன் ஜாக்லின் மேலே அவ்வளோ பயம்? ஏன்னா ஜாக்லின் இஸ் எ குட் காம்படிட்டர். ஜாக்லின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஜாக்லின் இருக்கிறது இந்த 3 பேருக்குமே ஆபத்து. யாருக்கு? முத்துக்குமரனுக்கும் ஆபத்து தான், சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய 2 வாரங்களில் ஜாக்லினோட மைலேஜ் ஏறினாலும் ஏறலாம், சொல்ல முடியாது நம்மளால. முத்துக்குமரனுக்கும் ஆபத்து, சௌந்தர்யாவுக்கு அதை விட ஆபத்து, தீபக் அவர்களுக்கு அதை விட ஆபத்து. இதனால இந்த ஃபேண்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ராணவ் எல்லாருக்கும், இப்போ ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சன்னால இந்த டாப் 2 பொசிஷனுக்கு தகுதியான நபர்கள் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க இல்லையா? இப்போ அதில் ஸ்ட்ராங்காக ஜாக்லின் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களுடைய டார்கெட் என்னவா இருக்கும்? ஜாக்லின். ஜாக்லின் மேலே உள்ள அந்த பயத்தின் காரணமாக எப்படியாச்சும் ஜாக்லினை கீழே இறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முழுக்க ஜாக்லினை டிஃபேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பவித்ரா இருக்கக்கூடிய இடத்துல ஜாக்லின் இருந்திருந்தால், இல்ல மஞ்சரி இருக்கக்கூடிய இடத்துல ஜாக்லின் இருந்திருந்தால், இல்ல விஷால் இருக்கக்கூடிய இடத்துல ஜாக்லின் இருந்திருந்தால், இவ்வளவு வன்மம் ஜாக்லின் மேல இருந்திருக்குமா? இவ்வளவு கோபம் வந்து ஜாக்லின் மேல இருந்திருக்குமா? இவ்வளவு ஹேட்ரட் வந்து ஜாக்லின் மேல இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஜாக்லின் ஸ்ட்ராங்கா ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களை எப்படியாச்சும் கீழே இறக்கணும். அவங்களோட கேம்ல நம்மளால குறை சொல்ல முடியாது. அதனால கேரக்டர்ஸ் எடுத்து வச்சு பேசுறது. எப்பயுமே எந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பத்தி, அது ரொம்ப சீக்கிரம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடும். ப்ளஸ் அவதூறுகள். அவதூறு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எளிமையாக போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். எப்பயுமே ஒருத்தரை கீழே இறக்கணும் அப்படின்னா அவனுடைய கெட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசினா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால தான் ஜாக்லினை போட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது நியாயமாக நம்ம பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த சைடு என்ன நடந்திருக்கு, இந்த சைடு என்ன நடந்திருக்கு, இவங்க எதனால் இதை பண்ணாங்க, இவங்க எதனால் இதை பண்ணாங்க, இதை ரெண்டையுமே பார்த்து தான் சரி இவங்க மேலே தப்பு இருக்கா, இவங்க மேலே தப்பு இருக்கான்றதை நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாக்லின் விஷயத்தில் ஜாக்லின் அந்த இடத்துல இருக்காங்களா, அப்போ ஜாக்லின் தான் தப்பு. கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறது.
கண்ணை மூடிக்கிட்டு சொல்கிறது. நான் ஓப்பனாகவே இந்த வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பிரதர் தான் அவர், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப தெரிஞ்சவர், ஸ்னூப்பி பிரதர். நான் நிறைய ஸ்னூப்பி கிட்ட வந்து இந்த சீசனில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து பேசியிருக்கேன். சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்னூப்பி கிட்ட பேசியிருக்கேன். எங்களுக்குள்ளே வந்து ஒரு 3-4 வருஷம் பழக்கம் இருக்குது. ஏன்னா நாங்கள் பழைய சேனலில் இருந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸ்னூப்பி இருந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணல, ஆனால் ஸ்னூப்பி இருந்த சேனலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள ஒரு நண்பர் தான் ஸ்னூப்பி. தம்பி தான், என்னோட வயசில் சின்னவர், தம்பி தான். ஸோ அவர் வந்து சில விஷயங்கள் வந்து நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக. இதை பற்றி நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்பேன், சீரியஸாக நான் கேட்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக ஸ்னூப்பி கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புகிறேன். என்னென்னா, நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு ரிவ்யூவராக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய சேனல் ரொம்ப பிரபலமாக இருக்குது. பல பேர் மத்தியில் பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறி இருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? ஸோ வெற்றி மீடியாவில் இருந்ததில் இருந்து உங்களோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்னூப்பி பிரதர். நீங்கள் ஓகே, அது உங்களுடைய சுதந்திரம். நீங்கள் வந்து யாருக்கும் வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், அதில் யாரும் தலையிட போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னும் போது 2 சைடு ஸ்டோரி கேட்டுட்டு நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். ஜாக்லின் அப்படின்றதுனாலேயே அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாக்லினை வந்து அடிக்கிறது வந்து எனக்கு உங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்கள் மேலே பல பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்களை நம்பி பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே சீன் ஒன்றா இருக்குது, நீங்கள் அதை அப்படியே மாற்றி சொல்கிறீங்க. அது நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நண்பராக, ஒரு அண்ணனாக நான் வந்து உங்களுடைய வளர்ச்சி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து ஜாக்லின்காக கிடையாது. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில். இப்போ சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸ் போய் உள்ளே கை தட்டுறதை நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்க. ஆனால் ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே போய் பேசுகிறத வந்து நீங்கள் ரொம்ப தாழ்வாக பேசுகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் தீபக் அவர்களுடைய மேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா, தீபக் அவர்கள் வந்து ஜாக்லின் கிட்ட கத்திருப்பார். அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜாக்லின் இல்லாமல் ஸ்னூப்பி அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பாரு, அது எல்லாமே நம்ம யோசிக்கணும். டக்குன்னு ஒருத்தர் வந்து அப்படி கத்தும் போது, ஏன்னா தீபக் அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் நடுவில் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது. திடீர்னு அவர் வந்து அக்ரெசிவாக கத்துறாரு. அப்போ அந்த இடத்துல ஜாக்லின் என்ன ரியாக்ட் பண்ணணுமோ அதை தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து எப்படின்னா, அது வந்து வாண்டடாக ட்ரிகர் பண்ணுறாங்க, ஜாக்லின் தான் சீன் கிரியேட் பண்ணுறாங்க, இப்படி வந்து பேசுறது எல்லாத்துலேயுமே ஜாக்லின் தான் குற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். எதுக்கு இவ்வளோ ஹேட்ரட் ஒருத்தவங்க மேலே? எதுக்கு? ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் வச்சுப்போமே. இப்போ யார் ஜெயிச்சாலும் உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எனக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, யாருக்குமே கிடையாது, ரிவ்யூ பண்ணுற யாருக்குமே கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் மக்கள் பார்க்குறாங்க, அது மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் தான். ஸோ ஏன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது பர்சனலாக. இது நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து ஒன் சைட் ஸ்டோரியை மட்டுமே பேச வேண்டாம், 2 சைட் ஸ்டோரியை கேட்டுட்டு நீங்கள் பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் எல்லாத்துலேயும் டோட்டலாக நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம 2 பேரும் வந்து நல்ல டச்சில் இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சம்பவத்துலேயுமே நீங்கள் அக்யூஸ் பண்ணுற ஒரே பர்சன் ஜாக்லின் தான். ஜாக்லின்னாலே அங்கே தப்பு அப்படின்றத வந்து நீங்கள் பேசுறதுல எனக்கு பெருசாக அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஒன்றே ஒன்று தான் பிரதர், நீங்கள் பேசுங்க, உங்களை யாரும் வந்து தடுக்க போகிறது கிடையாது. பட் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக, ஒரு சக ரிவ்யூவராக நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான், 2 சைடுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். சரிங்களா? ஒரு கதைக்கு 2 சைடு ஸ்டோரி இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் எப்பயுமே ரியாக்ஷனை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தயவுசெய்து அந்த ஆக்ஷனையும் கொஞ்சம் பாருங்கள். எல்லாருமே எல்லா நேரத்திலும் தப்பாக இருக்க முடியாது. எல்லாருமே எல்லா நேரத்திலும் தப்பாக இருக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி பேச வேணாம். ஸ்னூப்பி அப்படின்ற ஒரு சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க. மக்கள் மத்தியில் கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. சில இடங்களில் நீங்கள் வந்து ஜாக்லினை பற்றி பேசுகிறது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். அதை வந்து நீங்கள் பர்சனலாக என்கிட்ட கன்வே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் அதை என்கிட்ட கன்வே பண்ணலாம். இல்லை கன்வே பண்ணாமல் இதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ என்னுடைய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், 2 சைடு பார்த்துட்டு பேசுங்க பிரதர். அது வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணுறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இதுதான் வந்து ஜாக்லின் மேலே இருக்கக்கூடிய வன்மத்துக்கு முக்கியமாக
முக்கியமான காரணம் இதுதான். அந்த பொசிஷனில் அவங்க இருக்காங்க, அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு மத்தியில் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த பயத்தை தான் எப்படி காட்டுறாங்க அப்படின்னா வன்மமாக காட்டுறாங்க, கோவமாக காட்டுறாங்க. ஜாக்லினாலே வந்து தப்பு தான், ஜாக்லின் என்ன பண்ணாலும் தப்பு தான் அப்படின்றது எல்லாரும் பேசுறதுக்கான ஒரே ரீசன் அந்த பொசிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால தான். ஸோ இதுதான் வந்து சௌந்தர்யா ஃபேண்டமும் பண்ணுறது காரணம் இதான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மஞ்சரியும் முத்துக்குமரனும் நல்ல நண்பர்கள் அந்த வீட்டுக்குள்ள. ஆனால் முத்துக்குமரன் ஃபேண்டம் மஞ்சரியை அட்டாக் பண்ணதே கிடையாது. ஏன்னா மஞ்சரி எந்த காலத்திலையும் முத்துக்குமரனுக்கு த்ரெட்டாக இருக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை மஞ்சரி முத்துக்குமரனுக்கு த்ரெட்டாக இருக்காங்க, அதாவது டாப் 2ல மஞ்சரி இருக்காங்க, முத்துக்கு நேரடியாக காம்படிஷன் வந்து மஞ்சரியாக இருப்பாங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஆர்மி என்ன பண்ணும்? மஞ்சரி அட்டாக் பண்ணும். ஆனால் மஞ்சரி வந்து இன்றைக்கும் நாளைக்கு எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சௌந்தர்யா ஃபேண்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் நல்ல நண்பர்கள் வீட்டுக்குள்ள. ஆனால் ஜாக்லினை வந்து சௌந்தர்யா ஃபேண்டம் அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு நேரடி காம்படிட்டர், நேரடி த்ரெட்டு, ஒரு அபாயம். ஜாக்லின் எனி டைம் சௌந்தர்யா முந்திக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆல்ரெடி அவங்க வந்து டாப் 2ல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஜாக்லின் எப்படியாச்சும் கீழே இறக்குனா தான் யாரை கொண்டு போய் மேலே உட்கார வைக்க முடியும்? சௌந்தர்யாவை கொண்டு போய் மேலே உட்கார வைக்க முடியும். அதனால தான் ஜாக்லின் மேலே அந்த அளவுக்கு வன்மத்தை சௌந்தர்யா ஃபேண்டம் காட்டுறாங்க. இதுதான் முக்கியமான காரணம். ப்ளஸ் காசு, பணம், துட்டு, மணி. ஸோ அதெல்லாம் நடக்குது. ஸோ இதுதாங்க நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ மூலமாக நான் வந்து யார் யாருக்கு என்னென்ன கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா அதெல்லாமே நான் கன்வே பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றதுனால வந்து ஒருத்தவங்க மேலே வன்மத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அதான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனை வச்சுக்கலாமே. அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 வாரம் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 வாரத்தில் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனை வச்சுக்கிட்டு இந்த சீசனை நல்லபடியாக முடிச்சுட்டு, இந்த சீசன் முடிச்சிட்ட பிறகு யாருக்கும் வந்து தெரிய போகிறது கிடையாது. அதோட அடுத்த சீசன் வரும்போது அந்த கண்டஸ்டன்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம். சரிங்களா? அப்படி தான் எல்லா சீசனும் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் வந்து நான் கன்வே பண்ண வந்த விஷயங்கள். இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.